பண பரிமாற்றங்களின் போது பின்பற்றப்பட வேண்டிய பல நடைமுறைகள், பாதுகாப்பு பொறிமுறைகள் மற்றும் நெறிமுறைகள் உள்ளன. பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரி திட்டம், மின்னஞ்சல் இழப்பீட்டு திட்டம், அழைப்பு மூலம் சரிபார்த்தல், இரட்டை அங்கீகாரம், 4 கண்கள் கொள்கை, ஷிப்ட், முறையான தீர்வு வழிகள் மற்றும் பயனாளியின் கணக்கு மாற்ற கட்டண கால திட்டம் என பல உள்ளன. குறிப்பாக வங்கி கொடுக்கல் வாங்கலின் போது சைபர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் இவ்வாறான பாதுகாப்பு நடைமுறைகள், நெறிமுறைகள் காணப்படுகின்றன. இவ்வாறானதொரு சைபர் பாதுகாப்பு பொறிமுறையை நிதி அமைச்சு மேனிய பொறுப்பு வாய்ந்த நிறுவனங்களும் ஏன் பின்பற்றவில்லை என்று நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். අනුගමනය නොකරේ කියන එක අපිට අහන්නට කැමතියි. பொதுஜன பெருமுனவின் சாந்த பண்டாரவின் கருத்து. தனியார் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்குள் ஊடுருவ சைபர் குற்றவாளிகள் முயற்சிக்கின்றனர். இது ஒரு தொழில்நுட்ப செயல்முறை. அங்கிருக்கும் பணத்தை, டாலர்களை திருட அவர்கள் முயல்கின்றனர். இது ஒரு திட்டமிட்ட குழுவினால் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை. கணினி முறையின் பலவீனம் காரணமாகவே ஹேக்கர்களினால் உள்ளே நுழைய முடிகிறது. இல்லையெனில் அவர்கள் எல்லா நிதி நிறுவனங்களுக்குள் நுழைவார்களே. ஆனால் அந்த நிறுவனங்கள் அனைத்து கதவுகளையும் அடைத்து வைத்துள்ளன. நாட்டின் பிரதான நிதி நிறுவனமான தெரேசேரியில் இந்த கதவுகளை திறந்துவிட்டது யார்? திருடர்கள் வீட்டுக்குள் நுழையலாம் என்பதனால் நாம் கதவுகளுக்கு நல்ல பூட்டுக்களை போட்டு பாதுகாப்பாக மூடி வைத்துள்ளோம். இதையும் அவ்வாறுதான் எளிமையாக விளக்க முடியும். இரண்டாம் தலைமுறையினர் இது தொடர்பில் இன்று தெளிவுபடுத்தினர். இங்கே ஹேக்கர்ஸ் என்ற சொல் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் இது நிதி முறைமை ஹேக் செய்து பணம் எடுத்த ஒரு சம்பவமாக தெரியவில்லை. இதனை இணைய உலகில் பிஷிங் என்று அழைக்கிறோம். போலி செய்திகள், போலி இணையதளங்களை உருவாக்கி தகவல்களை திரட்டி ஏமாற்றும் ஒரு முறைமையாகும். ஒன்று, மத்திய வங்கியின் கொடுக்கல் வாங்கல்களுடன் தொடர்புடைய மின்னஞ்சல்களுக்குள் ஹேக்கர்கள் நுழைந்து தரவுகளை திருடி அந்த தகவல்களை பயன்படுத்தி பிஷிங் முறை மூலம் அதிகாரிகளை ஏமாற்றி பணத்தை திருடி இருக்கலாம். அல்லது உள்ளே இருக்கும் எவரேனும் தகவல்களை வெளியே கசியவிட்டு பிஷிங் முறை மூலம் இந்த பணத்தை மோசடி செய்திருக்கலாம். டிஜிட்டல் மயமாக்கலுக்கு முன்னதாக நாட்டின் வங்கித்துறை செயலாளர்கள், அமைச்சர்கள் முதல் சிறிய பிள்ளைகள் வரை டிஜிட்டல் அறிவை மேம்படுத்த வேண்டும். பிரதமர் கண்டியில் இந்த சம்பவம் தொடர்பாக இன்று விளக்கம் அளித்தார். மிகவும் தெளிவாக அமைச்சினால் இது தொடர்பாக அறிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று நான் நினைக்கின்றேன். அது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன, தகவல்கள் திரட்டப்படுகின்றன. என்ன நடந்தது என்பது குறித்தும் அதற்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்காக சர்வதேச ஒத்துழைப்பும் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணைக்கு ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆணையம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என நேற்று அவர்கள் தெரிவித்திருந்ததை நான் அவதானித்தேன். எனவே அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் செய்ய வேண்டியவற்றை செய்து வருகின்றோம். எதிர்க்கட்சியினர் இப்போது சந்தேகங்களை உண்மைகளைப் போல கூற பழகி இருக்கின்றார்கள். அவர்களின் தரப்பிலிருந்து அதனை எம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அவர்களிடம் விடயங்கள் இல்லாத போது எதையேனும் உருவாக்கி கவனத்தை ஈர்ப்பதற்காகவே அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். இந்த நாட்களில் பத்திரிகையை பார்த்தாலும் அல்லது தொலைக்காட்சியை பார்த்தாலும் திருட்டுகள் பற்றி தான் செய்திகள் இருக்கின்றன. NDB வங்கியிலிருந்து 10,000 மில்லியன் ரூபாவுக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. உண்மையான தொகை அதைவிட அதிகம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். நிலக்கரி மோசடியின் பெறுமதியை சொல்லவே முடியாது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பார்த்தீர்கள் அல்லவா, நிதி அமைச்சிலிருந்து 800 மில்லியன் ரூபாய் பணம், எமது பணம், ஒரு போலி வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு வாக்களித்தவர்களை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், மன்னிப்பு கேளுங்கள். ஒரு பழமொழி இருக்கின்றது அல்லவா, பிறந்தது முதல் செய்த பாவங்கள் எதுவும் பாரமில்லை, கும்பிட்டால் அவை தீர்ந்துவிடும் என்று. அரசாங்கத்திற்கு வாக்களித்தவர்களை நான் கேட்டுக்கொள்வது, கழனி விகாரைக்கு சென்று தங்கள் பாவங்களை மன்னிக்குமாறு வேண்டிக் கொள்ளுங்கள். நிகழும் சில தொழில்நுட்ப தவறுகளை மக்கள் மத்தியில் தவறாக காண்பித்து பழைய ஊழல் அரசியல்வாதிகள் மீண்டும் ஆட்சிக்கு வர கனவு காண்பதாக ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா கூறுகின்றார். எதிர்க்கட்சியினர் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முயற்சிக்கின்றனர். ஆனால் இந்த 2.5 மில்லியன் டாலர் போன்ற குற்றச்சாட்டுகளில் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என்றோ, அரசாங்கத்தின் ஆசீர்வாதத்துடன் இவை நடந்ததாகவோ நாங்கள் நினைக்கவில்லை. எவ்வாறாயினும் ஏதோ ஒரு இடத்தில் உள்ள பலவீனம் காரணமாக நடக்கக்கூடாத ஒன்று நடந்துள்ளது. இது தொடர்பில் நியாயமான விசாரணை நடத்துவதே இந்த நேரத்தில் அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து செய்யக்கூடிய சிறந்த விடயமாகும். முன்னர் இருந்தவர்கள் பில்லியன் கணக்கான டாலர்களை மோசடி செய்தார்கள்.
இவர்களை பார்த்தால் லால்காந்த் அவர்களுக்கு அப்படி 40 மில்லியன் சொத்து இருக்க முடியும் என்று கூறுகின்றனர். தற்போதைய பொருளாதார நிலையில் 40 மில்லியன் என்பது ஒரு பெரிய விடயமல்ல. 60 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர் உழைத்து சேமித்து வைத்திருக்க முடியாத தொகையும் அதுவல்ல. அரசாங்கம் சும்மா இருந்தாலும் 75 வருடங்களாக நாட்டை அழித்து சொத்துக்களை சேர்த்து பிள்ளைகளை வளர்த்து நாட்டை சுரண்டியவர்களுக்கு மீண்டும் அதிகாரத்தை வழங்கும் அளவுக்கு இந்த நாட்டு மக்கள் முட்டாள்களாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. கவனக்குறைவாக கூட அத்தகைய தவறை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டாம் என்று மக்களிடம் கௌரவமாக வேண்டிக் கொள்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் மீண்டும் திருந்துபவர்களும் அல்ல, நம்பக்கூடியவர்களும் அல்ல. அவர்களின் கடந்த கால செயற்பாடுகள் மிகவும் ஊழல் நிறைந்தவை. அத்தகையவர்கள் மீது மீண்டும் நம்பிக்கை வைத்தால் இந்த நாடு ஒருபோதும் முன்னேறாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கனவு காணலாம், ஆனால் மக்கள் அதனை அங்கீகரிப்பார்கள் என கடந்த தேர்தல்களில் நமக்கு தெரியவில்லை. அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு குழுவினர். දැන් මේ දවස්වල විපක්ෂයේ ජනප්‍රියම මාතෘකාව බවට පත් වෙලා தற்போது இந்த நாட்களில் எதிர்க்கட்சியே மிகவும் பிரபலமான தலைப்பாக மாறியிருப்பது ஹேக்கர்களின் பிரச்சனையாகும். உண்மையை சொல்ல போனால் மத்திய வங்கியின் பணம் தொடர்பான தொழில்நுட்ப ரீதியாக ஏற்பட்ட சில சிக்கல் நிலைமைகளினால் ஹேக்கர்களின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் இவ்வாறான பல்வேறு மோசடிகளும் முறைகேடுகளும் இடம்பெறுவதை நாம் அறிவோம். எனவே அரசாங்கம் இந்த நேரத்தில் சர்வதேச ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொண்டு இந்த நிலைமையை மாற்றுவதற்காக எங்கேயாவது தவறு ஏற்பட்டிருந்தால் அதனை சரி செய்வதற்கான தலையீட்டை அரசாங்க தரப்பிலிருந்து தற்போது மேற்கொண்டுள்ளது. இப்போது வேறு வழியே இல்லாத நிலையில் எதிர்க்கட்சியினர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த ஹேக்கர் பிரச்சனையை முன்னிறுத்தி அரசாங்கத்தை கவிழ்க்க முடியுமா என பார்க்கின்றார்கள். அரசாங்கத்தின் பயணம் உறுதியானது என இவ்வாறு கனவு காணும் எதிர்க்கட்சிக்கு கூறுகின்றோம். அரசாங்கத்திற்கு நிலையானது ஒரு வழியும் திட்டமும் உள்ளது. அந்த திட்டத்திற்கு எவ்வளவு அவதூறுகள் வந்தாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் மக்களுக்காக முன்னோக்கி செல்வோம். කොයිතරම් බාධකාවත් ජනතාව වෙනුවෙන් ඉදිරියට යනවා.